இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற டிஎம்எல்லுடைய எஸ்சி வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஆபீசர் அவர்களே, ஜேஏசி கமிட்டியுடைய சேர்மன் மரியாதைக்குரிய எட்வின் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய இன்னொரு சேர்மன் நம்முடைய தங்கவயல் மண்ணில தொழிற்சங்கம்னா என்ன அப்படின்னு காட்ட மரியாதைக்குரிய சௌரிதாஸ் அவர்களுடைய புதல்வர் ஆனந்த் அவர்களே மற்றும் இந்த ஜேஏசி கமிட்டியுடைய அனைத்து நிர்வாகிகளை புதியதாக வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற அந்த ஆபீஸ்காரங்க வந்திருக்காங்க. அவங்களை கூட இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவிச்சுன்னு இங்கு கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் முதலில் வந்து புரட்சிகரமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பவுமே வட்டி எடுக்கிற சங்கத்தில் கொஞ்சம் ரிவர்ஸ் கேர்ல போடணும். இப்ப நான் கொஞ்சம் ரிவர்ஸ் கேர்ல போடுறேன். முதல்ல இந்த மேனேஜ்மெண்ட் நான் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறேன். எல்லாரும் சேர்ந்துருக்காங்க, எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. இது மேனேஜ்மெண்ட் நம்ம நன்றி சொல்லணும். ஏன் சொன்னா நம்மளால புரிஞ்சு தூரம் நின்றுருந்தோம். இன்னைக்கு இங்க பாக்குற சமயத்துல உண்மையிலே எனக்கு உடம்பு புல்லரிக்குது. எவ்வளவு லேடிஸ் இங்க போராடுறாங்க, இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க சொன்னா ஒரு பாடல் உண்டு. நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோல்வியிலும் எப்படை வெல்லும். இது வந்து எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு. இந்த படம் தோற்றுச்சுன்னா எந்த படை ஜெயிக்காது. ஆனா இன்றைக்கு மிகப்பெரிய படை இன்றைக்கு தங்கவயலை காப்பாற்ற வேண்டும், பெம்மலை காப்பாற்ற வேண்டும், தொழிலாளர் வர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறது சொன்னா உண்மையிலே இது மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர்கள். எங்குமே வந்து பெண்கள் முன்னால் வந்துட்டா வெற்றி தான். பெண்கள் முன்னால இறங்கிட்டா கீழே இறங்கிட்டா வெற்றி தான். இன்றைக்கு இந்த வெற்றி வந்து நம்ம கண் முன்னால் இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த பிஎம்எல்லுடைய நிர்வாகிகள் டிகே அவர்களும் இன்னொருத்தரும் இன்றைக்கு தங்கவயலுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஏன் சொன்னா ரஜினிகாந்த் சொல்வார், அதிர்வு இல்லை, சும்மா அதிர்வு இல்லை. இன்றைக்கு மீண்டும் ஒரு தகவல் மக்கள் போராட்டம் என்னன்னு காட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கவர்மெண்ட் முழுக்க முடங்கி கிடக்குது. மேனேஜ்மெண்ட் புரிந்து கொள்ள வேண்டும். 8000 கோடிக்கு ப்ரொடக்ஷன்ஸ் 4000 கோடி 4300 கோடி போன வருஷம். இந்த வருஷம் 8000 கோடி ப்ரொடக்ஷன். எந்த காலகட்டத்தில் சொன்னா இந்த வருஷம் 234 தொழிலாளிகள் இந்த காலகட்டத்துல 8000 கோடி ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். புல்லட் ட்ரெயின் நம்ம வந்து தயாரிக்கணும், வந்தே பாரத் தயாரிக்கணும் சொன்னா யாரை நம்பி சொன்னா இங்க இருக்க இந்த நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் நம்பிதான். ஏன் சொன்னா தொழிலாளிகளுடைய ஸ்ட்ரென்த் வந்து நாள் பட குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு 1000க்கு கீழே வந்துருச்சு. 1000க்கு கீழே வந்துருச்சு. ஆனா இன்றைக்கு இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கின்ற அந்த வேலை செய்கின்ற திறன் பெற்றவர்கள் இன்னைக்கு நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் தான், நான் பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். ஆனா இவங்களுக்கு கொடுக்கிற சலுகைகள் என்னன்னு சொன்னா ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க. ஒரு எம்ப்ளாய்க்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 234 தொழிலாளிகளுக்கு ரிட்டையர் ஆன சொன்னா அவருடைய சம்பளம் வந்து மேனேஜ்மெண்ட் எவ்வளவு லாபம். அந்த வேலையை அவங்க செய்யறாங்க சொன்னா அவங்களுக்கு நீ ஊதிய உயர்வு கொடுக்கறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஊதிய உயர்வு கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? எனக்கு சொல்றாங்க பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி. விஆர்எஸ் நடராஜனுக்கு பாலிசி கிடையாதா? எஸ்என் பாஸ்கருக்கு பாலிசி கிடையாதா? எஸ்என் பாஸ்கர் அவர்கள் இந்த கம்பெனில வந்து மேனேஜர் ஆகிற சமயத்துல கேஷியர் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கேஷியர் அவர்களுடைய மனைவிமார்கள் 1982 அவருடைய மனைவி பிள்ளைகள் கூட இருப்பாங்க. இன்றைக்கு எஸ்என் பாஸ்கர் அவர்களுடைய போட்டோல வீட்டுல வந்து கடவுள் படத்துல பக்கத்துல வச்சு கூப்பிடுற பல வீடுகள் கூட இன்றைக்கு தகவல் இருக்குது. அதே போல நம்ம கண்ணுக்கு முன்னால விஆர்எஸ் நடராஜன் பிஜேபி நடந்தவர் வந்தவர்கள் ஆசிட்டு கொண்டு உருவாக்குறாரு பிஜேபி பிள்ளைகளுக்கு. ஆனா இன்றைக்கு எங்கோர்ந்து வந்த ஒரு அதிகாரி பாலிசின்றாரு. என்ன பாலிசி? யாருக்கு இந்த பாலிசி? பாலிசி என்பது நீங்கள் உருவாக்குவதுதான். இன்றைக்கு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற சந்தோஷம், அவர் படித்தவர்கள் ஓகே. ஆனா கேஷியர் அவர்களுக்கு நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இன்றைக்கு அவங்க வாங்குற சம்பளம் எவ்வளவு சொன்னா 15000 ரூபாய் தாண்டுது. ஒரு டவுட். 12000 ரூபாய்
30 வருட சர்வீஸ் இருக்குது. 30 வருட சர்வீஸ். 30 வருட சர்வீஸ் ஆனவருக்கு வந்து மனைவி 2 பிள்ளைகளை வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு உணவுன்னு சொன்னா மினிமம் ஒரு 600 ரூபாய். 600 ரூபாய் ஒரு நாளைக்கு சொன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 30 நாளைக்கு 6 18,000 ரூபாய் ஆச்சு. பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு கல்வி செலவு ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கலாம், 20,000 ரூபாய். பசங்களுக்கு வேற எந்த செலவு இல்லையா? மருத்துவ செலவு இல்லையா? அது ஒரு 2000 ரூபாய், 22,000 ரூபாய். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அரசாங்கம் பிக்ஸ் பண்ணிருக்குது. மினிமம் வேஜஸ் 21,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்குது. இவ்வளவு சட்டமன்ற மேனேஜ்மெண்ட்டுக்கு மினிமம் வேஜஸ் கொடுக்கற அந்த புத்தி இல்லையா? அந்த அறிவு இல்லையா? இன்றைக்கு இந்த பெம்மன் வந்து முடங்கி கிடக்குது. இன்னைக்கு காலையில பாருங்க சமயத்துல உள்ள யாராவது உள்ள வந்து நீங்க போனீங்க போதும் சொல்றாங்க. வேலை செய்யாத. இன்னைக்கு ஒரு டீச்சர்ல வந்து போடணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் நீங்க இருக்க டீச்சர் தரங்களா தெரியும். இன்னைக்கு கதை தான் விட்டு கூப்பிட்டுருக்காங்க. வாங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க வாங்க. ஆனா போறதுக்கு யாரும் இல்ல. சாப்பாடு வந்து வீட்டுல எடுத்துட்டு போடுறாங்க. இன்னைக்கு உள்ள கொண்டு இருக்குங்களா? இந்த நிலைமை வந்து தகவலுக்கு பெம்மனுக்கு தேவையா? இன்றைக்கு ஒரு தொழிலாளியை அப்பாயின்மெண்ட் பண்றதுனால மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏன்னு சொன்னா பி குரூப்ல ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொன்னா 19,600 ரூபாய் பேசிக். 19,600 ரூபாய் பேசிக். டிஏ நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 8,000 ரூபாய். எல்லாம் சேர்த்து அவருடைய மொத்த வருமானமே புதுசா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா ஒரு 28,000 இருந்து 29,000 ரூபாய் தான். இது கொடுக்குற மேனேஜ்மெண்ட் குறைஞ்சது இல்ல. பப்ளிக் செக்டருடைய கான்செப்ட் நான் அன்னைக்கு பேசுகிற சமயத்தில் கூட சொன்னேன். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பொருளாதாரத்துல வளர்ச்சி வரணும். சோசியல் தே ஷுட் பி டெவலப். சோசியல் சமூக ரீதியில அவங்க வளர்ச்சி வரணும். அதுதான் பப்ளிக் செக்டருடைய உத்தேசம். பப்ளிக் செக்டர் ஆரம்பிக்கப்பட்ட உத்தேசமே அதுதான். பப்ளிக் செக்டர் சொன்னா இட் இஸ் a modern temple சொன்னாரு நேரு. மாடர்ன் டெம்பிள் ஏன் சொன்ன தேவாலயங்கள். அது தேவாலயங்கள் ரொம்ப புனிதமான இடம். அங்க வந்து லாபத்துக்காக இயங்கக்கூடாது. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கினா அந்த பகுதி வளர்ச்சி பெறும். இன்றைக்கு பெங்களூர் வந்து வளர்ச்சி பெற்று சொன்னா பப்ளிக் செக்டர்ஸ். தங்கவயல் கூட இன்றைக்கு பிஎம்எல் பிஜிஎம்எல் இது 2 இல்லைன்னா தங்கவயல் கிடையாது. ஆனா இன்றைக்கு இதெல்லாம் மறந்துட்டு அப்பாயின்மெண்ட் வருகிற செலவு நான் கொடுக்க மாட்டேன். வேலை மட்டும் செய்யணும். ஆனா அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல. இது வந்து ஒரு எச்சரிக்கையா கூட சொல்லணுமோ. நம்முடைய பிஎம்எல் நிர்வாகத்துக்கு நாம சொல்றோம். பிஎம்எல் நிர்வாகம் வந்து இந்த மக்களுக்கு, இந்த மண்ணை சேர்ந்த மக்களுக்கு இன்றைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நிராகரிக்கப்படுகிறது. இங்க சகோதரி பேசுகின்ற சமயத்தில் சொன்னாரு, அந்த சகோதரி விமென்ஸ் அசோசியேஷனுடைய சகோதரி பேசுகின்ற சமயத்தில் சொன்னாரு கேஜிஎஃப் சொன்னாரு. அவர்கிட்ட திரும்ப சொன்னாரு கேஜிஎஃப். இந்த உள்ளூர் மக்களுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் வந்து நிராகரிக்கப்படுகிறது. எங்கதான் ஒருத்தர் பான்பராக் போட்டு வரான். பான்பராக் போட்டு உள்ள வந்துருக்கான். மைக்ரோமீட்டர்னா தெரியல, வெர்னா தெரியல, ஒண்ணுமே தெரியல. இந்த மைக் இருக்க மைக்கு இன்னொரு 20 மைக் ரெடி பண்ணிட்டு நீங்க சகோதரி கிட்ட கொடுத்துட்டு நேரா டெக்னிக்கல் பில்டிங் கிட்ட எடுத்துட்டு போய் நிக்க வச்சுட்டு, ஏன்னா வந்து ஸ்டேஜ் போறதுக்கு அத்தாரிட்டி இல்ல, பர்மிஷன் இல்ல, ஸ்டேஜ் வேணாம், லாரியில போயிடலாம். இந்த பூத்தாரில வந்து லாரியில வாதி வாசனை போறாங்க பாரு, அந்த மாதிரி லாரியில நிக்க வச்சுட்டு மெயின் கேட் கிட்ட ஒரு 5 பேரு, டெக்னிக்கல் கிட்ட ஒரு 5 பேர் நிக்க வச்சுட்டு நீங்க பேசுங்கன்னு சொன்னாவே போதும். புத்தி இல்லாத அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு, அறிவு இல்லாத அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அறிவு கத்து தருவாங்க. இன்றைக்கு வேறு மாநிலத்திலிருந்து இங்க எடுத்து வந்து நீ கொடுக்குற கேட்டா வந்து நம்ம எல்லாம் வந்து இந்தியன்ஸ். ஆமா, நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் தான். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவனுக்கு இந்தியன் இல்லையா? திறமை இருக்கு, அவனுக்கு கொடு. திறமை இருக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பை கொடு. அதுதான் நாங்க கேட்கிறோம். நாங்க சொல்றோம், அவன் எங்கன்னா நீ இப்போ அமெரிக்கால கூட ஒரு அடி கொடுத்துருக்கீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து.
காது மேல ஒரு அடி கொடுத்துருவீங்க. இப்ப தேரும் காது வந்து இப்ப கொஞ்சம் கேட்கும். இந்த கோரிக்கைகள் வந்து அவங்க ஏத்துக்கணும். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றணும் சொல்லிக்கல. அவங்களுக்கு வந்து இன்றைக்கு நியாயமான போராட்டம் இன்றைக்கு வந்து மரியாதை தலைவர் நான் அதிகமா பாராட்டியே தீரணும். பாராட்டி தீரணும்னா இவ்வளவு அதிகமா பாராட்டி தீரணும். நம்மளுடைய பல குரூப்புகள் இருக்குது. இன்னைக்கு பல குரூப்புகள் இருக்குது. பெட்ரோ யூனியன் இருக்குது, நம்மளுடைய எஜுகேஷன் கேம்பஸ் இருக்குது, ஐயா வந்து இன்னும் ஆர்சி2 இருக்கு, HF2 இருக்குது. எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த பழைய படத்துல ஒரு பாடுவாங்க, இணைந்த கைகள் சிவஜெயலலிதா பாடுவாரு, 2 கைகள் 4 ஆனால்னு. இன்றைக்கு 4 கைகள் ஒண்ணா சேர்ந்து இருக்குது. இன்றைக்கு தங்கவையில திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த போராட்டங்கள் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டு போகிறார்கள். இந்த போராட்டம் வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் ஆகாத ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுமா, சின்ன பிரச்சனை ஒன்னா வருது. இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. ஏன்னா வந்து எல்லாம் வந்து இங்க இருக்கிற ஒரு மாதிரி டிசைப்ளின் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்லி இவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இந்த நேரத்தில் சொல்லி இதற்காக இந்த போராட்டத்துக்கு என்றைக்குமே வந்து இந்த தோழாளர் வருத்தம் இந்த அணி வந்து என்றைக்குமே இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த அணியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பாபர்கள் வந்திருக்கிறார். அவர் காலத்துல வந்து இந்த தகவலுக்கு ஏற்பட்ட நன்மைகள் பல நன்மைகள் ஏற்பட்டிருக்குது. அவர் கீழே வந்து இன்றைக்கு இந்த இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கங்கள் என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கோஷம் போட்டுலாமா? நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்ஸ் டிமாண்ட் நிறைவேற்றுங்கள். எங்களுடைய டிமாண்டை நிறைவேற்றுங்கள். போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். Workers unity zindabad. Workers unity zindabad. Workers unity zindabad. வெல்லட்டும் நம் போராட்டம். வெல்லட்டும் Young Club Jai Bhim comrades. Jai Bhim.